ஒரு நாள் ஹிட்லர் ஒரு கோழியுடன் அமைச்சரவை கூட்டத்துக்கு வந்தார். அந்த கோழியின் தலையை தனது கைக்குள் இறுக்கமாக பிடித்துக் கொண்டிருந்தார். நடந்தபடியே அந்த கோழியின் இறகுகளை ஒன்றொன்றாக பறிக்கத் தொடங்கினார். கோழி கடும் வேதனையில் அலறி தப்பிக்க போராடியது. ஆனால் ஹிட்லர் அதை விடவில்லை. அதன் அலறல்களை கூட கவனிக்காமல் தொடர்ந்து இறகுகளை பறித்தார். அமைச்சரவையினர் அவரிடம் கூறினர், பாவம், அந்த உயிரை இப்படி வதை செய்யாதீர்கள், அதை விட்டுவிடுங்கள். ஆனால் ஹிட்லர் யாருடைய பேச்சையும் கேட்கவில்லை. இறுதியில் கோழியின் அனைத்து இறகுகளையும் பறித்துவிட்டு அதை தரையில் எறிந்தார். பின் தனது பாக்கெட்டிலிருந்து சில தானியங்களை எடுத்துக்கொண்டு அந்த கோழிக்கு தின்னக் கொடுக்கத் தொடங்கினார். அந்த நிலையில் உணவுக்காக தவித்துக் கொண்டிருந்த கோழி மீண்டும் ஹிட்லரின் கையை நோக்கி பார்த்தது. ஹிட்லர் அதை அருகே வரச் சொல்லி தானியங்களை காட்டினார். சில நேரத்திற்குப் பிறகு அந்த கோழி வந்து அவரின் அருகே அமர்ந்து அந்த சிறிய தானியங்களை தின்னத் தொடங்கியது. இதுவரை ஹிட்லரிடமிருந்து தப்பிக்க போராடிக் கொண்டிருந்த அதே கோழி இப்போது ஒரு கைப்பிடி தானியங்களுக்காக மீண்டும் அவரின் அருகில் அமர்ந்தது. இதைக் கண்ட அமைச்சரவையினர் ஆச்சரியத்துடன் கேட்டனர், இது என்ன? அதற்கு ஹிட்லர் பதிலளித்தார், வாக்காளர்களும் இப்படித்தான். 4½ ஆண்டுகாலம் நாம் அவர்களின் இறகுகளை பறிக்கிறோம். பின்னர் கடைசி 6 மாதங்களில் சில தானியங்களை அவர்களிடம் எரிக்கிறோம். அந்த சில தானியங்களுக்காக 4½ ஆண்டு காலம் நாம் செய்த அநீதிகளை அவர்கள் மறந்துவிடுகிறார்கள். மீண்டும் நமக்கே வாக்களிக்கிறார்கள்.